पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। शांति का सागर है मेरा बाबा, शक्ति का सागर है मेरा बाबा, प्रेम का सागर है मेरा बाबा, ज्ञान का सागर है मेरा बाबा, करुणा का सागर है मेरा बाबा, धैर्य का सागर है मेरा बाबा, सत्य का सागर है मेरा बाबा, पवित्रता का सागर है मेरा बाबा, रूप का सागर है मेरा बाबा, मधुरता का सागर है मेरा बाबा, 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 मेरा बाबा। याद प्यार का सागर है मेरा बाबा, आनंद का सागर है मेरा बाबा, दया का सागर है मेरा बाबा, नम्रता का सागर है मेरा बाबा, ऊर्जा का सागर है मेरा बाबा, नवीनता का सागर है मेरा बाबा, उमंग का सागर है मेरा बाबा, उत्साह का सागर है मेरा बाबा, उजाले का सागर है मेरा बाबा, स्थिरता का सागर है मेरा बाबा। ஓம் சாந்தி. மேரா பாபா பட்டியினுடைய 41 நாள் பட்டி, அதில் 10வது நாள் இன்று. இந்த பட்டியினுடைய லட்சியம் நம்ம பரமாத்மா சிவபாபாவனுடைய அநேக விதமான குணங்கள் கடல்களின் ரூபத்தில் இருக்குது. அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம், அதை அனுபவம் பண்ணுறோம். அப்போ பாபாவனுடனான நம்மளுடைய அன்பு இன்னும் ஆழமாக, இன்னும் நெருக்கமாக போகணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பட்டி. அப்புறம் பாபா கடலாக இருக்கிறார். அவருக்குள்ளே நம்ம ரொம்ப டீப்பாக உள்ளே போகிறதுக்காக, மூழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, பொன்னான வாய்ப்பு இந்த பட்டி. 11 நவம்பர் 2025 சாகார முரளியினுடைய வரதானம், சுப சிந்தனை மூலமாக ஞானத்தின் கடலில் மூழ்கி இருக்கக்கூடிய அதீந்திரிய சுகத்தின் அனுபவி ஆகுக. அதான் வரதானம். அதில் பாபா எக்ஸ்பிளனேஷனில் என்ன சொன்னார்னா, அதில் பாபா சொன்னார், அதாவது கடலில் நிறைய ஜீவராசிகள் இருக்குது. அது கடலுக்குள்ளேயே மூழ்கியே இருக்குது எப்போவுமே, 24 hours. அவங்களுடைய மனசு ஒரு பொழுதும் மனசில் கடல்லேருந்து வெளியில் போகணும் அப்படிங்கிற எண்ணமே அங்கே வர்றதில்லை. பாபா மீனினுடைய எக்ஸாம்பிள் சொன்னார். மீன் கடலுக்குள்ளே தான் இருக்குது. கடல் இல்லைன்னா மீன் இல்லை, இறந்து போயிடும். அந்த மாதிரி அதே அதுக்கு எப்படி உலகமே அது தண்ணி தான், கடல் தான். அதே போல் நம்ம கூட பாபா மற்றும் பாபாவுடைய முரளி, அதுதான் நம்மளுடைய உலகமாக இருக்கணும். அதனால் இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை அதே போல் ஆகிடணும். அந்த லட்சியத்தை வச்சு தான் நம்ம பட்டி ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்றைக்கி 10வது நாள். இன்றைய அவ்யக்த முரளி டேட்டு 18/12/1991. முரளியினுடைய ஹெட்லைன்ஸ் ஒவ்வொரு கர்மத்திலையும் ஹானஸ்ட்ரி, அதாவது நேர்மையை வெளிப்படுத்துவது தான், பிரயோகப்படுத்துறது தான் தபஸ்யா.
தபஸ்யாவினுடைய ஒவ்வொரு காரியத்திலும் நேர்மையை பயன்படுத்துவது தான், பிரயோகம் செய்வது தான் தபஸ்யா ஆகும். ஒவ்வொரு காரியத்திலையும் நேர்மையை அப்ளை பண்ணணும், உண்மையை அப்ளை பண்ணணும், அதுதான் தபஸ்யா. பாபா இதில் ஹானஸ்டி, அதாவது உண்மை, நேர்மையை பற்றி தான் பாபா ஃபுல்லாக சொல்கிறாரு. ஏன்னா ஆத்மாவுடைய ஒரிஜினல் குணம் நேர்மை. அந்த நேர்மையை நம்ம இழந்துட்டோம் கலியுகத்தில். ஆகையினால நம்மளுடைய தெய்வீக குணங்கள் கம்மியாயிடுச்சு. பாபா கடலாக இருக்கிறார். கடல் அப்படின்னாவே அது விஷாலமானது, அடர்த்தியானது, அதாவது அன்லிமிட்டட், எந்த எல்லைக்கும் இல்லாதது. அது அவருக்குள்ளே எல்லாமே இருக்குது, கடலுக்குள்ளே இருக்கிற மாதிரி. அதனால் பரமாத்மாவே இந்த பூமியில் மண்ணில் வராரு. இந்த மண்ணில் நம்மளை மீண்டும் ஹானஸ்டியாக, உண்மையானவங்களாக, நேர்மையானவங்களாக மாற்றுறாரு. ஒரு மரம் வெட்டி இருந்தார். அவருடைய வேலையே மரத்தை வெட்டிட்டு காட்டில் போயிடுறது. காட்டில் போய் மரம் வெட்டி அதை கொண்டு விற்று அதை வச்சு தான் அவருடைய லைஃப் நடந்துட்டு இருந்தது. ரொம்ப ஏழை, ரொம்ப பரம ஏழை. அவர் எப்பவும் போல் ஒரு நாள் நதிக்கரை ஓரத்தில் மரத்தை வெட்டிகிட்டு இருக்கிறாரு, மரக்கிளைகளை. அப்போ திடீர்னு அவருக்கு கை தவறி அந்த கோடாரி ஆற்றுல விழுந்துருது. அவருக்குன்னு இருந்தது ஒன்றே ஒன்று, அந்த கோடாரி மட்டும்தான். அவருடைய வாழ்க்கைக்கான, அவருடைய ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கான ஒரே ஒரு சோர்ஸ் அந்த கோடாரி மட்டும்தான் இருந்தது. அதுவே போயிடுச்சு. அதனால் ரொம்ப துக்கமாயிடுறாரு. அப்புறம் அழ ஆரம்பிச்சிடுறாரு உட்காந்து. ஏன்னா ஒரே ஒரு தான் வாழ்க்கையிலே அவருக்கு ஆதாரமாக இருந்தது, அதுவே போச்சு. அப்போ எவ்வளோ துக்கம் இருக்கும். அழ ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அவருடைய அந்த அழுகை குரலை கேட்டு அந்த கடல், இந்த ஜல் தேவதா, அதாவது தண்ணீர் தேவதை அங்கே வருதாங்க, நிற்கிறாங்க. அவருக்கு முன்னாடி காட்சி அளிக்கிறாங்க. அப்போ அந்த ஜல தேவதை கேட்குறாங்க, எதனால் அழுற, எதுக்கு அழுற அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்குன்னு ஒன்று இருந்தது வாழ்க்கையில் உதவிக்காக, அந்த ஒன்றே போயிடுச்சு. அப்போ என்ன இருக்குது வாழ்க்கை, என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அழுறார் மறுபடியும். அப்போ அந்த ஜலதேவதை தண்ணிக்குள்ளே போகிறாங்க. தண்ணிக்குள்ளே போய் ஒரு தங்கத்தாலான ஒரு கோடாரி எடுத்துகிட்டு காட்டுறாங்க. இது உன்னுடைய கோடாரியா பாரு அப்படின்ட்டு. அப்போ அவர் பார்க்குறாரு வாங்கி, இது என்னுடைய கோடாரி கிடையாதுங்க, என்னுடைய கோடாரியாக இருக்க வாய்ப்பே இல்லை, என்னுடைய கோடாரி எவ்வளோ சூப்பராக இருக்கும், இந்தாங்க, இது என்னது இல்லை, இல்லைல்ல நல்லா பாரு, இது ஒன்றுதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுது தேவதை. இல்லை இல்லை இல்லை, எனக்கு தெரியும்ல என்னுடைய கோடாரி, இல்லைப்பா இதுவும் ஆற்றுல தான் கடந்தது, ஒருவேளை ஒன்று தான் கூட இருந்திருக்கலாம், ஏன்னா ஆற்றுல தானே நான் தேடி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுது. இல்லை இல்லை, நீங்கள் இன்னும் தேடி பாருங்கள், என்னுடைய கோடாரி கண்டிப்பாக கிடைக்கும், அது எவ்வளோ சூப்பராக இருக்கும், இது என்ன கோடாரி, இது என்னது கிடையாதுன்னு கொடுத்துட்றாரு. அப்புறம் மறுபடியும் இந்த ஜலதேவதை மறுபடியும் தண்ணிக்குள்ளே போகுது. தண்ணிக்குள்ளே இருந்து ஒரு வெள்ளியில் ஒரு கோடாரி எடுத்து கொண்டு கொடுக்குறாங்க. அப்போ அவர் இதுவான்னு கேட்குது தேவதை, ஜலதேவதை. அப்போ அவர் பார்த்துட்டு, ஐயோ இது கூட என்னுடையது இல்லைங்க, இது எப்படி என்னுடையதாக இருக்க முடியும், என்னது எவ்வளோ சூப்பராக, எனக்கு கைக்கு அடக்கமாக எவ்வளோ மரங்களை சல்னு வெட்டி தள்ளும், இது பார்த்தா இது மரம் வெட்டுற மாதிரியே தெரியலையே, அதனால் இது என்னது இல்லைன்னு ரிட்டர்ன் கொடுத்துட்றாரு. மறுபடியும் அந்த தேவதை அவருடைய ஒரிஜினலை கொண்டு அந்த கோடாரியை எடுத்துகிட்டு கொடுக்குது. அவருக்கு ஆனந்தத்துக்கு அளவே இல்லை. ஆஹா, என்னுடைய கோடாரி கிடச்சிச்சு, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, இதுதான் 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 அப்படின்ட்டு ஆனந்த பல்லு பாடுற மாதிரி ஆனந்தத்தில் கூத்தாடி அதை வாங்கி வச்சுக்கிறாரு. அப்போ தேவதை அந்த ஜலதேவதைக்கு ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு, இவனுடைய நேர்மை எவ்வளோ உயர்ந்தது அப்படின்ட்டு அந்த 3 கோடாரியுமே அவருக்கு கொடுத்துட்டு பிரசந்தா, 2 கோடாரி எக்ஸ்ட்ராவா. இந்த கதையை நம்ம எல்லாருமே ஸ்கூலில் படிச்சிருக்கிறோம். நேர்மைக்கான ஒரு உதாரணத்திற்கான ஸ்டோரி இது. ஆனால் இந்த அலௌகிக வாழ்க்கையில் கூட இந்த கதை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இன்றைய முரளியை பேஸ் பண்ணியும் இருக்குது. இன்றைய முரளியில் பாபா அந்த நேர்மையை பற்றி தான் முழு வானிலையும் விளக்கம் கொடுக்குறாரு. நேர்மைக்காக இந்த ஞான மார்க்கத்தில் மாயை நம்மளுக்கு நம்மளை நிறைய விதத்தில் நம்மளை திசை திருப்புறதுக்காக நிறைய வாய்ப்புகளை, பொன்னான வாய்ப்புகளை கொடுக்குற மாதிரி ஒரு இல்யூஷன், ஒரு பிரம்மை நமக்கு முன்னாடி கொண்டு வைக்குது. எது நம்மளுடைய ஒரிஜினல் சமஸ்காரம் கிடையாதோ அந்த எல்லா சமஸ்காரையும் நம்ம முன்னாடி அந்த மாயா அப்படிங்கிறது ராவணன் நம்ம முன்னாடி ப்ரெசன்ட் பண்ணுறாரு, இதோ உன்னுடையது தான், இதை எடுத்துக்கோ அப்படின்னு. ஆனால் யார் நேர்மையானவங்களா இருக்காங்களோ அவங்க அந்த கவர்ச்சியில் போகிறது கிடையாது,
அவங்க அவங்களுடைய ஒரிஜினல் சுபாவத்தில் இருக்காங்க. அவங்களுடைய இது அல்லாததை அவங்க வந்து வேண்டாம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. எப்படி வந்து அது அவருடைய நேர்மைக்கான பரிசாக தங்கம் மற்றும் வெள்ளி அவருக்கு கிடைச்சதோ, அந்த விறகு வெட்டுறவருக்கு அவர் தன்னுடைய இரும்பு கோடாரியை தேர்ந்தெடுத்ததுனால அவருக்கு வெள்ளியும் தங்கமும் அவருக்கு கிடைச்சிருச்சு இனாமா, அவருடைய நேர்மைக்கு பரிசா. அதே போல் நம்ம இப்போ அயன் ஏஜில் இருக்கிறோம், இரும்பு யுகத்தில் இருக்கிறோம், கலியுகத்தில். அங்கேருந்து நம்மளை பாபா தூக்கி சத்தியுகம், திரேதாயுகம், தங்கம், வெள்ளி அப்படிங்கிற அந்த உலகத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறார். அங்கே கொண்டு விட்டுறாரு நம்மளை இறக்கி. அதாவது சூரியம் ஸ்ரீ லட்சுமி நாராயணனுக்கு அந்த உலகத்தில், அப்புறம் திரேதாயுகத்தில் ஸ்ரீ ராதா சீதா ராமன் அந்த உலகத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறார் நம்மளை. எப்போ நம்ம அந்த நிலை அடையிறோம், எப்போ நமக்குள்ள நேர்மை இருக்குதோ, நேர்மையினுடைய விஷயத்தில் நம்ம வெற்றி பெறும் பொழுது தான் இந்த ஒரு நிலை நமக்கு கிடைக்குது. இதை பேஸ் பண்ணி தான் பாபா வந்து முரளியில் சொன்னார், நேர்மை தான் தபஸ்யாவின் அடையாளம். நேர்மையாக இருப்பது தான் தபஸ்யா. நேர்மையை பிரயோகப்படுத்துறது தான், நேர்மையை யூஸ் பண்ணுறது தான், நேர்மையாக இருக்கிறது தான் தபஸ்யா. இன்று பாப்தாதா தபஸ்வி குமார் மற்றும் தபஸ்வி குமாரிகளின் விசேஷமான அடையாளத்தை பாபா பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் பாபா சொன்னாங்க, ஏற்கனவே நிறைய நம்ம தபஸ்யாவினுடைய விசேஷத்தன்மைகளை பார்த்தாச்சு, இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். நேர்மை தான் இன்றைய விசேஷத்தன்மை. தபஸ்யா என்றால் நேர்மை. பாபா சொல்கிறாங்க, நேர்மை தான் தபஸ்யாவின் அடையாளமாகும். நல்ல தபஸ்வி அவங்க நேர்மையாக இருப்பாங்க. நேர்மைனா என்ன அர்த்தம்? சதா ஸ்ரீமத் படி நடக்கக்கூடியவங்க. யார் நேர்மையாக இருக்காங்களோ அவங்களுடைய ஒவ்வொரு பாத சுவடுகளும் ஸ்ரீமத் அப்படிங்கிற அந்த பாதையில் தான் பயணிக்கும். ஒவ்வொரு கர்மத்திலையும் ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறது தான் மிகப்பெரிய ஹானஸ்டி, நேர்மை. பாபா வந்து மிஷினை வந்து எக்ஸாம்பிள் சொன்னார் இன்றைய முரளியில் நேர்மைக்காக. எப்படி வந்து ஒரு மிஷின் இருக்குது, அதுக்கு ப்ரோக்ராம் கொடுத்தாச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் அது கொடுத்த வேலையை செய்யுதோ, அதே போல் நேர்மையான ஆத்மாவனுடைய அடையாளம், அவங்களுடைய புத்தி எப்போவுமே ஸ்ரீமத்திலே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும். அது ஃபிக்ஸ் ஆகிரும், அப்படி மிஷின் மாதிரி, வேறு எந்த பக்கமும் போகாது. இதுதான் நம்பர் 1 நேர்மை, ஹானஸ்டி. அதாவது தானாகவே ஈஸியாகவே ஸ்ரீமத் படி நடக்கிறது. நேர்மையான ஆத்மா ஃபஸ்ட் நம்பர் வந்து அவங்க எப்போவுமே சகஜமாகவும் எளிதாகவும் ஸ்ரீமத் படி ஈஸியாக நடப்பாங்க. அவங்களுக்கு அதில் கஷ்டமே இருக்காது. ஸ்ரீமத் படி நடக்கிறதுல ஒரு கஷ்டமும் இருக்காது. உணவாகட்டும், அது தூய்மையாகட்டும், எல்லாமே சொன்ன உடனே அப்படியா, ஓகே, அப்படியா, அதுக்கு கஷ்டப்பட்டு போராடி வெஜிடேரியனுக்கு மாறி, அப்புறம் வெளியில் சாப்பிட்றத விட்டு, கண்ட ஹோட்டல்லலாம் சாப்பிட்றதை விட்டு, அப்புறம் பிரம்மச்சரிய விரதம், எல்லாமே அவங்களுக்கு ஈஸியாகவே தெரியும். சொன்ன உடனே செஞ்சுருவாங்க. இதுதான் நம்பர் 1 நேர்மையான ஆத்மாவுடைய அடையாளம். கூடவே அவங்களுடைய போகக்கூடிய ஸ்பீடு ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். கூட சரியான பாதையில் போவாங்க, ரொம்ப ஸ்பீடாக போவாங்க. இது ஃபர்ஸ்ட் நம்பர். ஆனால் 2வது நம்பரில் யார் இருக்காங்களோ அவங்க ஸ்ரீமத்தில் அவங்களுக்கு யோசனை வரும், அவங்களுக்கு டவுட்டு வரும், இதுவா அதுவா அப்படியா இப்படியான்னு நிறைய சந்தேகங்கள் வரும். ஒரு தெளிவான நிலை இருக்காது. அதனால அவங்க ரொம்ப டயர்டாகிடுறாங்க. அப்புறம் யோசனையில் இருக்கிறாங்க. அப்புறம் டயர்டாகிற காரணத்தினால நம்பர் 2ல் போயிடுறாங்க. 2வது நம்பர் ஆத்மாக்களுக்கு ஏன் அவங்க 2வது நம்பர் போனாங்க அப்படிங்கிறதுக்கும் பாபா விளக்கம் கொடுத்தாரு. அதாவது ஸ்ரீமத்தில் மன்மத்து பரமத்து மிக்ஸ் ஆன காரணத்தினால நேரான அந்த ஸ்ரீமத் அப்படிங்கிற நேர்மையான வழியில் போகிறதுக்கு பதிலாக வளைஞ்சு வேற எங்கேயோ குறுக்கு வழியெல்லாம் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் மீண்டும் இதே வழிக்கு தான் வராங்க. ஏன்னா நேரான வழி இது ஒன்று தான், ஈஸியான நேரான வழி இது ஒன்று தான் ஸ்ரீமத். மற்ற வழிகளெல்லாம் குறுக்காக சந்தேகத்தில் போனாங்க அப்படின்னா அங்கே வந்து அவங்க போக முடியாமல் தவிக்கிறாங்க. மீண்டும் இதே வழிக்கு தான் வந்து நிற்கிறாங்க. ஏன்னா இதுதான் ஒன்று வழி, வேறு வழியே இல்லை. அதாவது குறுக்கு வழி தவறி போயிட்டாங்க, ஆனாலும் ரிட்டன் இங்கே தான் வந்து ஆகணும். மறுபடியும் அதே போன வழியிலே ரிட்டன் வந்து இந்த இதுக்கு தான் வரணும். மெயின் ரோடு போயிட்டு இருந்தது, உள்ளுக்குள்ளே தெரியாமல் இது ஷார்ட்கட் நினச்சி இன்னொரு ரோட்டுக்குள்ளே போயிட்டாங்க வண்டி எடுத்துகிட்டு. அது பார்த்தா ஒரு ஆற்றுல போய் முடியுது, ஒரு குளத்துல போய் டெட் எண்ட், அது குளத்துல போய் முடிஞ்சிச்சுங்க. அதுக்கப்புறம் வழியே இல்லை அங்கே. அப்போ என்ன பண்ண, மறுபடியும் அவங்க திரும்பி இங்கே வந்து தான் ஆகணும், மெயின் ரூட்டை பிடிச்சி தான் ஆகணும், அப்போ தான் போக முடியும்.
ஆனால் என்னவா இருக்குது, அவ்வளோ தூரம் அவங்க ட்ராவல் பண்ணதுனால குறுக்கு வழியில் வந்துடுறாங்க திரும்பி. ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்காங்க. இதனால் என்ன ஆகுது, அவங்களுக்கு இருந்த நேரத்தினுடைய கஜானா நேரம் வேஸ்ட் ஆகிடுதா, சக்திகளுடைய கஜானா, ஞானத்தினுடைய கஜானா, குணங்களுடைய கஜானா எல்லாத்தையும் என்ன ஆயிடுது, வேஸ்ட் ஆயிடுது. அந்த எனர்ஜி அங்கே யூஸ் பண்ணிட்டாங்கல்ல, அதனால் வேஸ்ட் ஆயிடுது. அதனால தான் அவங்க 2வது நம்பரில் போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து பாபா நேர்மையின் கடல், அடுத்தது 2வது கஜானாக்களின் கடலாக இருக்கிறார். எல்லா கஜானாக்களின் கடலாக இருக்கிறார் பாபா. கஜானாக்களை நம்ம சேர்க்கணும், கஜானாக்களை மற்றவங்களுக்கும் கொடுக்கணும், யூஸ் பண்ணணும், நமக்காகவும் மற்றவங்களுக்காகவும். கஜானாவை வந்து பாபா 8 விதமான கஜானா சொன்னார். ஒரு பக்கம் 5 சொன்னார், இன்னொரு பக்கம் 3. 5 3 8. அப்புறம் ஃபஸ்ட்டு கஜானா பாபா சொன்னார், இந்த சங்கமேக நேரத்தினுடைய கஜானா. இந்த சங்கமேக நேரம் ஒரு நிமிஷம் வேஸ்ட் ஆச்சு அப்படின்னா பாபா வந்து வாணியில் சொல்கிறாரு, ஒரு வருஷத்துக்கு சமமானது. அதனால் நேர்மையான ஆத்மா இதை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, டைமை, நேரத்தை. ஃபஸ்ட்டு வந்து நேரத்தின் கஜானா சொன்னாரா, 2வது வந்து எண்ணங்களின் கஜானா, அப்புறம் சர்வ சக்திகளின் கஜானா, அப்புறம் சர்வ குணங்களின் கஜானா, அப்புறம் ஞானத்தின் கஜானா. அப்புறம் இன்னொரு இடத்துல பாபா ப்ளஸ் பண்ணி சொன்னார், உடல் மனம் பொருள் அப்படிங்கிற கஜானா. 3 5 3 8 ஆச்சா. கஜானாவை சேர்க்கறதுக்காக பாபா வந்து எக்ஸாம்பிள் கூட கொடுத்தாரு வாணியில். அதாவது 8 அணா பற்றி, ஒரு ஏழையினுடைய 8 அணா ஒரு பணக்காரருடைய 800 ரூபாய்க்கு ஈக்குவல் ஆனது அப்படின்னு சொன்னார். அப்போ 800 மடங்கு இல்லை. எப்போ வந்து ஒருத்தருடைய உண்மையான உள்ளத்தினுடைய ஒரு பைசா கூட அது 800 மடங்காக மாறிடுது. இங்கே நம்ம ஒரு செகண்டில் பல கோடி மடங்கு நம்ம வருமானத்தை சேர்க்குறோம் இந்த சங்கம யுகத்தில். அதில் பாபா என்ன சொன்னார் முரளியில், அதாவது கொடுத்தக்கூடிய பாபா கொடுத்தாச்சு, ஆனால் எடுக்கிறவங்க எடுத்தும் கூட அவங்க யூஸ் பண்ணல, லாக்கர்லேயே வச்சுட்டாங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, வேஸ்ட்டுன்னு தானே சொல்ல முடியும். இருக்குது ஆனால் யூஸ் ஆகலை, அது வேஸ்ட்டு. இருந்து என்ன பயன்? நம்ம ரொம்ப நிறைய தடவை வந்து தேவைப்படணும் நிறைய பொருளை வாங்கி வச்சுருப்போம், ஆனால் அந்த தேவையான நேரத்தில் அதை மறந்துடுவோம். அது இல்லைன்னா எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்க முடியாத இடத்துல இருக்கும். அப்போ அது இருந்தும் யூஸ் இல்லை, இருந்தும் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் ஆகிப்போச்சு, அது வேஸ்ட்டு தானே. அதான் பாபா சொல்கிறாங்க, இருந்தும் பலன் இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் பாபா சொன்னார், எதெல்லாம் கிடைத்த கஜானாவோ அது தனக்காகவும் மற்றவங்களுக்காகவும் நேரத்தில் யூஸ் பண்ணல அப்படின்னா அப்போ அதை வேஸ்ட்டு தான். பாபா வந்து நேர்மையான மேனேஜர், நேர்மையான டைரக்டரை வச்சு சொன்னார். ஒரு நேர்மையான டைரக்டர் இருக்கார், இல்லைனா மேனேஜர் இருக்காருன்னா அவர் என்ன பண்ணுவார், நேர்மையானவர்னா ஹானஸ்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் பொருளை வந்து அதிகப்படுத்தி கொடுப்பாங்க கம்பெனிக்கு. இல்லை கம்பெனி மேனேஜர் இருக்காங்க அப்படின்னா அவர் கம்பெனிக்கு லாபம் பண்ணி கொடுக்கல அப்படின்னா அப்போ அவருக்கு அதுதானே வேலை, லாபம் கொடுக்கணும் கம்பெனிக்கு. இன்றைய முறையில் பாபா என்ன சொல்கிறார், நேர்மையான ஆத்மா அப்படின்னா லாபம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆத்மா தான் நேர்மையான ஆத்மா. வேஸ்ட் ஆக்கிறவங்க கிடையாது, லாபம் பண்ணி கொடுக்குறவங்க. பல மடங்கு லாபம், குறைந்த செலவில் நிறைந்த வருமானம், நிறைந்த லாபம். முழு முரளியுமே நேர்மையை தான், ஹானஸ்ட் அப்படிங்கிறத தான் சுற்றி வந்தது. ஆனாலும் நம்ம வந்து பல கடல்களை அங்கேயும் தரிசனம் கிடைத்தது. பல கடல்களுடைய ஒரு நேர்மையை பற்றி தான் பாபா சொல்கிறாரு, நேர்மையின் கடல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனாலும் பல கடல்களை நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிது, நல்லா படித்தோம் அப்படின்னா. பாபா வந்து இந்த கஜானாக்களை அதிகப்படுத்துறதுக்கான யுக்திகளையும் சொல்கிறாரு. அதாவது கிடைத்த கஜானாவை எப்படி அதிகப்படுத்துறது, அதை யூஸ் பண்ணணும், அப்போ அதிகப்படுத்திட்டீங்கன்னு அர்த்தம். கிடைத்த கஜானாவை நமக்காகவும் காரியத்தில் யூஸ் பண்ணணும், மற்றவங்களுக்காகவும் காரியத்தில் யூஸ் பண்ணணும். 2வது கடல் வந்து 3வது கடல் என்னுடையதுங்கிற அந்த விஷயத்திலிருந்து நம்மளை விடுதலை பண்ணக்கூடிய கடலாக இருக்கிறார். என்னுடையதுங்கிற ஒரு கட்டுக்குள்ளே நம்ம மாட்டிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்பொழுது நம்ம ஞான மார்க்கத்தில் கூட சில நேரங்களில் அது நம்மளை கட்டி போடுது. ஒரு என்னுடையதுங்கிற விஷயத்தில் ஒரு ஸ்டோரி, சூப்பரான ஒரு ஸ்டோரி இது பார்க்கலாம். ஒரு இடத்துல ஒரு ஆசிரமம் இருந்தது. அந்த ஆசிரம நிவாசிகள் சிஷ்யர்கள் வந்து நிரந்தரமாக அமைதி, அன்பு, சுகம்
அதாவது எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடிய அந்த மாதிரி சேவையில் எப்போவுமே நிரந்தரமாக களத்தில் இருந்தாங்க. அதாவது அதுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அவங்க கொடுத்துருந்தாங்க. ஆனால் அங்கே கொஞ்ச நாளாகவே அங்கே என்னுடையது அப்படிங்கிற ஒரு வியாதி அங்கே பரவிட்டு இருந்தது. கால்ரா வியாதி பரவுன மாதிரி அது ஒரு வியாதி அந்த டைமில் அந்த சீசன் பரவிட்டு இருந்தது. அதாவது யாரை பார்த்தாலும் மேரான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்னுடையது சேவை, இது என்னுடைய மேரா சேவா, என்னுடைய சேவை, இதை நான் தான் செய்வேன், வேறு யாரும் தொடக்கூடாது, இது என்னுடைய ரூமு, மேரா ரூம், மேரா அதில் இருக்க என்னெல்லாம் பொருள் இருக்கோ அது மேரா பொருள், என்னுடைய பொருள். இந்த மாதிரி மேரா அப்படிங்கிற என்னுடையது அப்படிங்கிற ஒரு வியாதி அங்கே அதிகமாக பரவ ஆரம்பித்தது. ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய குருஜிக்கு ரொம்ப கவலை வந்துச்சு. இங்கே என்னுடையதுங்கிறது அதிகமாக வந்துட்டுருக்க, என்ன பண்ணலாம்? அப்போ குருஜி யோசிக்கிறாரு, இவங்க சொன்னால் புரிஞ்சுக்கிற ஆட்கள் கிடையாது, இவங்களுக்கு அனுபவங்கள் மூலமாக நம்ம கொஞ்சம் புரிய வைக்கலாம். அப்போ அவர் ஐடியா பண்ணுறாரு, யாரெல்லாம் மேரான்னு சொல்கிறீங்களோ அவங்க கையில் மேரான்னு நீங்கள் சொன்னீங்கன்னாவே என்னுடையதுன்னு எப்போ சொல்கிறீங்களோ அப்போ உங்கள் கையில் ஒரு கல் நிற்கும். அதாவது கை வெயிட் ஆயிரும், சுமையை தூக்க வேண்டியதாயிரும். அப்போ இந்த மாதிரி போயிட்டு இருந்தில்ல, அப்போ எல்லோரும் என்னுடையதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே கல் வந்துடுது தானாகவே ஆட்டோமேட்டிக்காக. அப்போ எல்லோரும் வெயிட் ஆகிடுறாங்க. அப்புறம் ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த மரத்தை நான் தான் நட்டேன், அதனால் இதை பாதுகாக்கிறதும் நான் தான் பாதுகாப்பேன், இதில் அவர்களை பழத்தையும் நான் தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறாரு. இந்த மரம் என்னுடையதுங்கிறாரு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, இந்த தோட்டத்தை நான் தான் பராமரிக்கிறேன், அதில் உள்ளதெல்லாம் எனக்கு தான் உரிமை, அது என்னுடையது அப்படிங்கிறாரு. அப்போ இப்படி என்னுடையதுங்கிறது எப்போ அவங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்குதோ அப்போ அவங்க கைகளில் கற்கள் வர ஆரம்பிக்குது. அதனால் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாத சூழ்நிலை அங்கே உருவாகுது. அப்போ குருஜிகிட்ட கேட்குறாங்க, குருஜி இது என்ன கதை? ஒரே கல்லாக உட்காந்துருது தானாகவே, எங்களால் சேவை பண்ண முடியலை. அப்போ குருஜி சொல்கிறார், பார்த்தீங்களா, எப்போ என்னுடையதுன்னு நீங்கள் உங்களுக்குள்ளே வருதோ அப்போ அங்கே சுமையும் வருது. அப்போ நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஒரு பிரயோகம் பண்ணுங்கள். அதாவது எப்போல்லாம் என்னுடையதுன்னு சொல்கிறீங்களோ அப்போ நம்முடையது அப்படின்னு சொல்லுங்கள், நம்முடையது. அப்போ அவங்க என்ன சொல்ல ஆரம்பித்தாங்க, இது நம்மளுடைய சேவை, இந்த மரம் நம்ம தான் நட்டோம், இந்த லேண்ட் இருக்குது அது நம்ம தான் பண்ணணும், பாதுகாக்கணும். அப்போ அந்த கையில் இருந்தக்கூடிய கற்கள் அவங்கள விட்டு போக ஆரம்பிச்சிது, அது மறைய ஆரம்பிக்குது. ஸோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அந்த என்னுடையது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூட்சுமமாக நமக்குள்ளே உட்காருது. துவாபர யுகத்துலேருந்து நம்ம பார்க்குறோம். இந்த என்னுடையது அப்படிங்கிறது ரொம்ப ஆழமாக சிம்மாசனம் விட்டு உட்கார்ந்துருக்கு. ஏதாவது ஒரு இடத்துல நம்ம பிராமண வாழ்க்கையில் நம்ம லேசாக டபுள் லைட் ஸ்திதியில் இருக்கணும் அப்படின்னா அதை அனுபவம் பண்ண விட மாட்டேங்குது. அந்த என்னுடையதுங்கிற அந்த பாரம் புருஷார்த்தத்தில் வேகமாக போகவும் விட மாட்டேங்குது. இந்த என்னுடையதுங்கிறத நம்ம அதுலேருந்து பாதுகாப்பாக தப்பிச்சு இருக்கிறதுக்காக, அது விடுபடுறதுக்காக பாபா என்ன சொல்கிறாரு, இன்றைய முரளியில் அதுக்கான வழி சொல்லியிருக்கிறாரு. பாபா என்ன சொல்கிறாரு, என்னுடையதெல்லாம் நீங்கள் பாபாக்கிட்ட கொடுத்துருங்க, என்னுடைய மனம், சொல், செயல், என்னுடைய பொருள் எல்லாமே தேரா, மேரா இல்லை தேரா, உங்களுடையது, பாபாவுடையது. என்னுடையது எதுவுமே இல்லை, எல்லாம் உன்னுடையது, தேரா, மேரா இல்லை தேரா. இதில் பாபா 3 விதமான குழந்தைங்களை நினைவு பண்ணார். என்னென்ன குழந்தைங்க? குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சென்ட்ரலில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, மதுபனில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, 3 பேருமே என்னுடையதுங்கிறத நீங்கள் பாபாவுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டீங்களா? உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்குதோ, உடலாக இருக்கலாம், உங்கள் மனசு, உங்கள்கிட்ட இருக்கிற பொருளாக இருக்கலாம், அதாவது பணம், அப்புறம் 3ஐயும் பாபாவுக்கு அர்ப்பணம் பண்ணிடுங்க. அப்புறம் பாபா பொருட்களை பற்றி சொன்னார், சாதனங்களை பற்றி சொன்னார். அது கூட செல்வம் தானே, அது கூட அதையும் அர்ப்பணம் பண்ணணும் பாபாவுக்கு. அதுவும் என்னுடையது இல்லை, உன்னுடையது, தேரா, மேரா இல்லை தேரா. என்னெல்லாம் நம்மகிட்ட இருக்குதோ அது எல்லாமே பாபாவுடைய அடகு பொருள். பாபா கொடுத்துருக்காரு, ஜஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கு, அதை ரிட்டர்ன் கொடுக்கணும், அவருடையது தான். ஆக்சுவலி இந்த உடல் கூட அவர் வாடகைக்காக கொடுத்துருக்காரு, நம்ம அவருக்கு கொடுத்துட்டோம். உன்னுடையது பாபான்னு கொடுத்தாச்சு, அவர் சரி ஓகே என்னுடையது தானே, இப்போ நீங்கள் வச்சுக்கோங்க, யூஸ் பண்ணுங்கள், ஆனால் உங்களுடையது கிடையாது, இப்போ நான் கொடுத்துருக்கேன், இது என்னுடையது. மனசு அப்படி தான், பொருளும் அப்படி தான், பாபாவுக்கு நம்ம கொடுத்தாச்சு. அப்புறம் பாபா வச்சு என்ன பண்ண போகிறாரு, இருந்தாங்க இப்போ நீங்கள் வச்சுக்கோங்க, இப்போ
என்னுடையது, நான் பாபா கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு அப்படின்னு நினச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள். அதனால தான் சொல்கிறாரு பாபா, எல்லாமே நீங்கள் பாபாவனுடைய அடகு பொருள், உங்களுக்கு மனசாகட்டும், பொருளாகட்டும், உடலாகட்டும், எல்லாமே பாபா மூலமாக கொடுக்கப்பட்டது. ஜனக மகாராஜா ஸ்டோரியில் வருது இல்லையா, அதே போல் ஜனகர் என்ன பண்ணுறாரு, ஒரு செகண்டில் ஜீவன் முக்தி வேணுங்கிறாரு, அனௌன்ஸ் பண்ணுறாரு. அப்போ அஷ்டவக்கரர் வராரு, வந்து அவர் சொல்கிறாரு, உங்களுடைய எல்லாத்தையும் எனக்கு இப்போ கொடுத்துருங்க, உங்களுடைய ராஜ்யம் ஃபுல்லாக கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு ஒரு செகண்டில் ஜீவன் முக்தி கொடுக்குறேன். அவர் சொல்கிறார், ஜீவன் முக்தி கிடைக்கிறதுக்காக நான் என் உயிரையே கொடுப்பேன், ஒரு ராஜ்யம் தானே அந்த அப்படி அப்படின்ட்டு தாரவாத்து கொடுத்துட்றாரு. அப்போ சரி நீ காட்டுக்கு போங்க, இனிமே அங்கே இருக்கக்கூடாது, உங்கள் ராஜ்யம் இல்லையே இல்லை அப்படின்னு அஷ்டவக்கரர் சொல்கிறாரு. அப்போ இவர் கிளம்புறாரு, குதிரை மேலே ஏற போகிறாரு. குதிரை மேலே ஏற போனோன்னா கேட்குறாரு அஷ்டவக்கரர், எங்கே போகிறீங்க அப்படின்ட்டு. இல்லை, காட்டுக்கு போகிறேன். அந்த குதிரை யாருது, அது என்னது தானே, எனக்கு கொடுத்தாச்சுல. அப்போ அந்த நேரத்தில் அவருக்கு ஞானம் பிறக்குது. அதாவது இது வந்து அவருடையது, என்னுடையது அல்ல அப்படிங்கிறது அப்போ தான் அவருக்கு ஃபீல் ஆகுது. அப்போ தான் ஜீவன் முக்தி நிலையை அவருக்கு அனுபவம் பண்ணுற மாதிரி அந்த ஸ்டோரி. ஜீவன் முக்தியினுடைய டெஃபினேஷன் அதில் அவர் புரிஞ்சுக்கிறார். கொடுத்தாச்சுன்னா அது கொடுத்தாச்சு அப்படிங்கிற மாதிரி. சங்கமிகத்தில் நமக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கோ, என்னெல்லாம் நம்மகிட்ட இருக்குதோ, அது எல்லாமே பாபாவால் கொடுக்கப்பட்டது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஒருவேளை ஹானஸ்டியான ஆத்மா, நேர்மையான ஆத்மா அப்படின்னா ஒரு பொழுதும் பாபா கொடுத்ததை தன்னுடையதுன்னு அபகரிக்க முயற்சி பண்ணக்கூடாது. பாபாவுடைய பொருளை என்னுடையதுன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய தப்பு, எவ்வளோ பெரிய பாவம். இது அடுக்குமா, இல்லை எங்கேயாவது நடக்குமா? பாபாவுடைய பொருளை என்னுடைய பொருள்னு சொன்னால் இது ஒரு ஏமாத்து தானே. ஒருவேளை பாபா இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா சொன்னார், ஒருவேளை இப்படி புரிஞ்சிட்ருக்கீங்களா, நாங்கள் வந்து சரண்டர் கிடையாது, இது சரண்டர்ஸுக்காக பாபா சொல்லிட்டு இருக்கிறாரு. நாங்கள் தான் வீட்டில் இருக்கோம், நாங்களே சம்பாதிக்கிறோம், நாங்கள் சம்பாதிச்சது எங்களுடையது, இது நான் என்னுடைய பணம் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா? என்கிட்ட கார் இருக்குது, பங்களா இருக்குது, வீடு இருக்குது, குழந்தைங்க இருக்காங்க, ஏரோப்ளைன் இருக்குது, சொத்து இருக்குது, பணம் இருக்குது, எல்லாம் என்னுடையது. நான் தானே சம்பாதிச்சேன். இல்லைன்னா என்னோடய ஹஸ்பண்டோடது, இல்லைன்னா எங்கள் அப்பாவோடது, அது என்னுடையது கிடையாது. அது எப்படி பாபாவோடையது அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா? அப்போ அதில் பாபா சொன்னார், அப்படி கிடையாது, என்னெல்லாம் இருக்குதோ அது பாபாவோ தான், பாபாவோடது தான், பாபா கொடுத்தது அப்படின்னு அதையும் கொடுத்துருங்க. உங்களுடையது, நீங்கள் சம்பாரிச்சது தான், ஆனாலும் அதை கொடுக்குறது, அதுதான் சமர்ப்பணம். அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன், உங்களை லேசானவங்களாக மாற்றுறதுக்காக. அது நீங்களே சம்பாரிச்சிருந்தா கூட அது உங்களுடையது கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. பாபாவை கொடுத்துருங்க. சரி கொடுத்தாச்சு, அப்போ இனிமேல் என்னுடையது நினைக்கக்கூடாதுல்ல. அப்போ என்னுடையதுன்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த வண்டி, கார் என்னது, வீட்டில் இருக்க பசங்கள்லாம் என்னுடைய பசங்க அப்படின்னா அது பாபாவுடைய பசங்களா, உங்கள் பசங்களா? அவங்க பாபாவுக்கு கொடுத்தாச்சு. அப்போ என்னுடைய பசங்க எங்கேருந்து வந்தாங்க, என்னுடைய கார் எங்கேருந்து வந்தது, என்னுடைய வீடு எங்கேருந்து வந்தது? அதனால் ஒருத்தர் கொடுத்த பொருளை ஏமாற்றி பறிக்கக்கூடாது. கேஸ் போட்டால் அப்புறம் கேஸ் ஃபெயில் ஆயிரும். அடுத்தது 4வது கடல், யோகியிலிருந்து யோகத்தை பயன்படுத்தக்கூடிய யோகி பிரயோகி என்னுடைய கடலாக இருக்கிறார் பாபா. அதாவது யோக சக்தியை காரியத்தில் பயன்படுத்துறது, யோகா பிரயோகம், யோகி பிரயோகியினுடைய கடலாக இருக்கிறார் பாபா. என்ன சொல்கிறாரு, அதுக்காக உங்களுக்கு என்னெல்லாம் கஜானா கிடச்சிருக்குதோ, உங்கள்ட்ட என்னெல்லாம் கஜானாக்கள் இருக்குதோ அதை நீங்கள் வச்சுக்காதுங்க, அதை யூஸ் பண்ணுங்கள். அலமாரியில் வச்சு என்ன பண்ண போகிறீங்க? இந்த புத்திங்கிற அலமாரியில் வச்சுட்ருக்கோம். வந்து பிரயோகத்துக்காகவும் சொன்னார். அதாவது பயன்படுத்தினா அங்கே பிரயோகம் அப்படின்னா அங்கே பிரகதி அப்படின்னு சொன்னார். அது டெவலப் ஆகும், பயன்படுத்த அது அதிகமாகும். பிரகதி அதாவது முன்னேற்றம் இல்லை அப்படின்னா அங்கே பிரயோகம் பண்ணலன்னு அர்த்தம். பிரயோகம் பண்ணல, அதாவது யூஸ் பண்ணல, பிரயோகம் பண்ணலை அப்படின்னா அங்கே தபஸ்வியும் இல்லை. ஆனஸ்டி அப்படின்னா பாபா டெஃபினேஷன் கொடுத்தாரு. நேர்மையானவர் அப்படின்னா அதை பயன்படுத்துபவர் தான் நேர்மையானவர். வச்சுக்கிட்டு இல்லாதது மாதிரி இருக்கிறவங்க கிடையாது, இருக்கிறத பயன்படுத்துகிறவங்க. நிறைய பேர் வச்சுருப்பாங்க ஆனால் எடுக்க மனசே வராது. அந்த மாதிரி இல்லாமல் அதை எடுத்து யூஸ் பண்ணுறவங்க, அதாவது ஞான செல்வம், பொருள் செல்வம், பாபா மூலமாக கிடைச்ச கஜானாக்களை யூஸ் பண்ணுறவங்க தான் உண்மையான, அதாவது நேர்மையானவங்க. அப்புறம் பாபா என்ன சொன்னார், சில ஆத்மாக்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்க, அவங்க முன்னாடியும் போக மாட்டேங்கிறாங்க, பின்னாடியும் போக மாட்டேங்கிறாங்க, அந்த இடத்த விட்டு நகரவும் மாட்டேங்கிறாங்க, அப்படியே இருக்காங்க. ஏன் நகர மாட்டேங்கிறாங்க? ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற பொருளை அவங்க யூஸ் பிரயோகம் பண்ண மாட்டேங்கிறாங்க. கஜானாக்கள் பெட்டியில் நிறைஞ்சு இருக்குது, ஆனால் அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பீரோவை நான் தானே திறக்கணும், சாவியை தேடணும், சாவி எடுத்து
அதை திறக்கணும், அதை எடுக்கணும், எவ்வளோ பெரிய வேலை. ஒருத்தருக்கு அப்படி தான் வேலை கொடுத்தாங்க, ரொம்ப கஷ்டமான வேலை செஞ்சிட்ருக்காருன்னு சொல்லி அவருக்கு ஈஸியான வேலை. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, இந்த சுவிட்சை நீங்கள் டெய்லி ஆன் பண்ணால் போதும். அப்போ அவர் சொல்கிறாரு, எவ்வளோ கஷ்டம். கஷ்டம் ஒன்றும் இல்லைங்க, உட்காந்துருங்க, சொல்லும்போது சுவிட்சை ஆன் பண்ணுங்கள், சொல்லும்போது சுவிட்சை ஆஃப் பண்ணுங்கள், இது ஒன்று தான் வேலை. அந்த சுவிட்சை கூட நான் தானே ஆன் பண்ணணும், அதுக்கு ஆள் தருவியா நீ அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்த காலத்தில் அவ்வளோ போதை இருந்தது எங்களுக்கு, ஆனால் இப்போ பழையவங்களாயிட்டாங்க, போதையே இல்லை, முதல்ல இருந்த போதை எங்கே போச்சுன்னே தெரில அந்த போதை. அப்போ பாபா அதுக்கு சொல்கிறாரு, இதை வந்து பறக்கும் கலைன்னு சொல்லுவீங்களா, இல்லை நிற்கும் கலைன்னு சொல்லுவீங்களா? நடக்கும் கலை கூட இல்லை, நிற்கும் கலை அங்கேயே நின்றுடுச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால் நிற்கும் கலையை வந்து பறக்கும் கலையாக மாற்றுறதுக்காக என்ன பண்ணணும், பிரயோகி ஆகணும். அப்போ தான் பிரகதி, அந்த மூமெண்ட் ஆகும், முன்னேற்றம். பிரயோகனா பயன்படுத்தணும், பிரகதினா மூமெண்ட், முன்னேற்றம். ஒவ்வொரு நாளும் நமக்கு அடுத்தடுத்த முன்னேற்றம், அடுத்த ஸ்டெப்பு போயிட்டே இருக்கக்கூடியதாக இருக்கணும், அதுலேயும் நிற்கக்கூடாது. சேவையாகட்டும், தன்னுடைய சொந்த முன்னேற்றமாக இருக்கட்டும், முயற்சி, ரெண்டுலேயும் முன்னேற்றம் இருக்கணும். அதுவும் முன்னேற்றம் எப்படி இருக்கணும், ரொம்ப ஸ்பீடாக இருக்கணும். அடுத்த கஜானா, அடுத்த இது வந்து கஜானாவா, அடுத்தது வந்து விஸ்வாசம் மற்றும் அன்பிற்கு பாத்திரமாவது, நம்பிக்கை மற்றும் அன்பிற்கு பாத்திரமானவராக ஆவது. அன்பு மற்றும் நம்பிக்கைக்கு பாத்திரமாகக்கூடிய கடலாக இருக்கிறார் அவா. அன்பு கடல் கூடவே நம்பிக்கை நட்சத்திரம். நமக்கு இப்போ வந்து என்ன மாதிரி போயிட்டுருக்குன்னா, மனிதர்கள் கூட நம்ம பழகி யார் மேலே அன்பும் இல்லை, யாரையும் நம்பவும் இல்லை, ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே நம்பிக்கையே இல்லை. அதனால் நம்மளுடைய வாழ்க்கை துக்கம் மற்றும் அசாந்தியில் நிறைஞ்சிருக்குது. நம்ம வந்து பரிவாரத்தை பார்க்குறோம், குடும்ப சூழ்நிலைகளில் உலகத்தில் அவங்க அன்பும் இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கையும் இல்லை. இந்த ரெண்டும் உலகத்தில் இல்லை. அதனால் பாபா என்ன சொல்கிறாரு, நான் அந்த ரெண்டுலேயும் கடலாக இருக்கிறேன், நீங்கள் எவ்வளோ வேணுமே என்கிட்ட எடுத்துக்கோங்க. அன்பும் இருக்குது, பாபா மேலே நம்பிக்கை இருக்குது, விசுவாசம் இருக்குது. நம்பிக்கையை விட விசுவாசம் ரொம்ப உயர்ந்தது. விசுவாசம்தான் இல்லை. யார் நேர்மையான ஆத்மாக்களோ அவங்க மேலே பாபா மற்றும் நம்மளுடைய பிராமண பரிவாரத்தினுடைய நம்பிக்கை மற்றும் அன்பு, விசுவாசம் மற்றும் அன்பு தானாகவே நிரந்தரமாக எப்பவும் இருக்கும். யார் மேலே நமக்கு விசுவாசம் இருக்குதோ அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம முழு அதிகாரத்தையும் கொடுத்துட்றோம். அதே போல் பாபா மற்றும் பாபா குடும்பத்து மேலே நமக்கு அவங்களுக்கு நம்ம மேலே விசுவாசம் இருக்கும் பட்சத்தில் அவருடைய எல்லா அதிகாரங்களையும் பாபா நமக்கு கொடுத்துட்றாரு. இதை வந்து பாபா செக் பண்ணுறதுக்காக சொன்னார் முரளியில். நான் எது வரைக்கும் இந்த மாதிரி அன்பானவனாகவும் நம்பிக்கைக்கு பாத்திரமானவனாகவும் ஆயிருக்கிறேன். வாணியில் பாபா ஒரு விஷயம் சொன்னார். அதாவது நிறைய பேர் இப்படி நினைக்கிறாங்க, நாங்கள் தகுதியானவங்களாக தான் இருக்கிறோம், ஆனால் யாரும் எங்களை நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது சொன்னார். நாங்கள் குவாலிஃபைடு ஆத்மா, ஆனால் அவங்களுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை வர மாட்டேங்குதே, என்ன பண்ண? சிலர் வந்து எங்களை நம்புறதுக்கு வராங்க, நம்பிக்கை வர போல் இருக்குது, அதுக்குள்ளே யாராவது வந்து அவங்க காதில் எதையாவது ஊதிட்டு போயிடுறாங்க, அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்படி நிறைய காரணங்கள் பாபா சொன்னார். அதாவது பெரிய காரணம் இருக்குது, அது வானிலை சொல்லலை, காரணம் ரொம்ப பெருசு, ஏகப்பட்ட காரணம் இருக்குது. பாபா சொல்கிறாங்க, நம்ம நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து நேர்மையை தாரணை பண்ணியிருக்கணும், நமக்குள்ள நேர்மை இருக்கணும். அதனால் பாத்திரம், நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் ஆகணும்னா சத்தியத்தாவும் ரொம்ப முக்கியமானது. சத்தியத்தாவினுடைய படகு ஆடும் அசையும், ஆனால் மூழ்காது. பாபாவை வந்து நமக்கு சத்தியம் அப்படிங்கிற படகுல உட்கார வச்சுட்டாரு, பயணம் தொடங்கிடுச்சு, அது ஆடுது அப்படின்ட்டு பிரச்சனைகள் நிறைய வரும், அது ஆடும், புயல் வரும், சூறாவளி வரும், எல்லாமே வரும், காற்று வரும். ஆனாலும் அது ஆடுதேன்ட்டு நீங்கள் குதிச்சிடக்கூடாது, படகுலேருந்து இறங்கிடக்கூடாது. ஆடும் அசையும், ஆனால் அது கவிழாது, அது ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய பேர் என்ன விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் நிச்சயம் வச்சாச்சு, பாபாவனுடைய படகுல ஏறியாச்சு, போட்டில் ஏறியாச்சு. அப்போ படகு ஓட்டுறவர் மேலே நம்பிக்கையை வச்சு கண்ணை மூடிட்டு உட்காந்துட வேண்டியதான். பஸ்ஸிலலாம் போகிறோம், ஊரில் உலகத்தில் ஃப்ளைட்டில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், அந்த டிரைவர் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறோம். டிரைவர் இல்லை சந்தேகம் என்னையாவது பட்டிருக்கோமா? அவர் ஓட்ட தெரியாத ஆளாக இருந்தால் கூட நமக்கு தெரியாது, நம்பிக்கை வச்சு நிச்சயம்தான் நம்ம தூங்கிடணும்ல.
இல்லைன்னா தூக்கம் வராது. இப்போ ஓட்ட தெரியாதான் ஒருத்தன் ஒரு ஓட்டுறாரு நம்ம பக்கத்தில் உட்காந்துட்டு, அவர் வீக்குன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? டென்ஷனாக இருக்கும்ல. முன்னாடி உட்காந்துருக்குறோம் அப்படின்னா, எங்கே திருப்பு அங்கே திருப்புன்னு நமக்கு பயமாகவே இருக்கும். திக்கு திக்கு திக்குன்ற ஒரு த்ரில்லிங்கான ஒரு பயணமாக இருக்கும். அந்த மாதிரி. ஆனால் எத்தனை பேர் பஸ்ஸிலலாம் போகிறோம், அதெல்லாம் நம்ம பார்க்குறதே இல்லை, எனக்கு தெரியாது. அதே போல் பரமாத்மா டிரைவராக இருக்கிறார், படகு ஓட்டுறாரு, அதில் உட்காந்தாச்சு, அவரை நம்புங்க. எவ்வளோ பெரிய டிரைவர் அவர். இறங்குக்கு முயற்சி பண்ணாதுங்க அப்படிங்கிறாரு. நம்பிக்கை நட்சத்திரமாக, நம்பிக்கைக்கு பாத்திரமானவராகணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு வரணும். அப்போ வந்துருச்சு அப்படின்னா, ஆனால் இப்போ இல்லை, வந்துருச்சு அப்படின்னா அந்த மாதிரியான உலகத்துக்கு தான் நம்ம போகிறோம். பாபா எதுக்கு வந்திருக்கிறாரு? சத்தியுகத்தில் நம்ம இருக்கும்போது எப்படி இருக்கணும்? பாபா சொல்கிறார் வாணியில், பார்க்கடலாக இருந்தீங்க அப்படிங்கிறாரு. பாலும் தேனும் போல கலந்தது போல எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆன்மீக அன்பு எவ்வளோ நிறைஞ்சிருந்தது. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தா ஒளிஞ்சு ஓடிடுற மாதிரி தான் இருக்குது. முகத்தை பார்த்துடக்கூடாது, பார்த்தா பிரச்சனை. ஏன் அப்படின்னா அங்கே சத்தியத்தை நிறைஞ்சிருந்தது. ஆத்மா தன்னுடைய ஒரிஜினல் ஸ்வரூபத்தில் இருந்தது. சத்திய ஸ்வரூபம் சத்திய யுகத்தில் இருந்தது. அதனால் நம்பிக்கை பாத்திரமானவர் ஆகணும் அப்படின்னா நம்ம சத்தியத்தாவை நமக்குள்ளே தாரணை பண்ணணும். அடுத்து கடல் வந்து பாபா, மேரா பாபா வந்து என்னுடைய பாபா சுய தரிசனம் மற்றும் பர தரிசனத்தின் அந்த வித்தியாசத்தை அழிக்கக்கூடிய கடல். முரளியில் வந்து பாபா என்ன சொல்கிறாரு? சுய தரிசனத்துக்காக நீங்கள் முதல்ல உங்களை சுயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆத்மாவுடைய எல்லா சக்கரமும் நமக்கு தெரிஞ்சிடும். சக்கரத்தினுடைய விஸ்தாரம் ரொம்ப பெருசு, 5000 வருஷம். ஆனால் நான் யார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளும்போது அந்த 84 ஜென்மங்களுடைய நினைவு நமக்கு ஈஸியாக இருக்குது. அதனால் 84 ஜென்மத்தினுடைய சக்கரம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சுயதரிசன சக்கரதாரி ஆகணும். அதனால் பாபா கேட்டார், அதில் சுயதரிசன சக்கரதாரிகளாக நீங்கள் எது வரைக்கும் ஆயிருக்கிறீங்க? ட்ராமாவனுடைய ரகசியத்தை நீங்கள் எது வரைக்கும் தெரிஞ்சிருக்கிறீங்க, புரிஞ்சிருக்கிறீங்க? அதில் பாபா என்ன சொல்கிறாரு? உதாஸ் வந்து யார் ஆகிறாங்க? யார் மாயாவனுடைய தாஸ் ஆகிடுறாங்களோ அவங்க தான் உதாஸ் ஆவாங்க. உதாசி, மாயாவுக்கு யார் அடிமை ஆகிட்டாங்களோ அவங்க தான் உதாசியாக இருப்பாங்க, அதாவது அப்செட்டாக இருப்பாங்க. நேற்று நம்ம யாராக இருந்தோம், இன்றைக்கி நம்ம யாராக இருக்கிறோம், நாளைக்கு நம்ம யாராக மாறுவோம். இதுதான், இவ்வளோதான் சிம்பிளான விஷயம். இதுதான் சாரம். அப்புறம் பாபா சொல்கிறாரு, இந்த இயற்கை இருக்கு இல்லையா, இயற்கை கூட மாற்றான் பொருள் தான், நம்மளுடைய இது கிடையாது. அதை பார்த்தீங்க அப்படின்னா கூட அது அதாவது பரதர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். சுயதர்சனம் பண்ணல, பரதர்சனம். மற்றவங்களை பார்க்குறோம், மற்றவங்க உடம்பை பார்க்குறோம். அதாவது உடல் கூட இயற்கை தானே, இயற்கையால் ஆனது. அப்போ உடம்பை பார்க்குறோம் அப்படின்னா பரதரிசனம் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். பரதர்சனம், சுயதரிசனம் பண்ணல, அந்த நேரத்தில் பரதர்சனம் பண்ணுறோம். சுயதரிசனம் அப்படின்னா ஆத்மாபிமானி, பரதர்சனம் அப்படின்னா தேக அபிமானி. பாபா வந்து அது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் சொன்னார். மற்றவங்கள நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுடைய உயர்ந்த ஸ்திதியிலேருந்து நம்ம கீழே விழுந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். அதாவது ரொம்ப ஆழமானது யோசித்து பார்க்கும்போது. ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில், நம்ம பிராமண வாழ்க்கையில் எவ்வளோ உயர்ந்த ஸ்திதி நம்ம இது வரைக்கும் நம்ம இருக்கணுமோ அந்த உயர்ந்த ஸ்திதி இல்லாமல் இப்போ லோ லெவலில் நம்ம இருக்கிறோம்னா அந்த ஒரு காரணம், ரொம்ப முக்கியமான காரணம் மற்றவங்கள பார்த்தது தான். நமக்கு தெரியாமலே, நமக்கு அந்த உணர்வு இல்லாமலே நம்ம மற்றவங்கள பார்க்கக்கூடிய அந்த பழக்கம் நமக்குள்ளே பரதர்சனம் பண்ணக்கூடிய பழக்கம் நமக்குள்ளே வேர் விட்டு பெரிய மரமாக உட்காந்துட்டு இருக்கு. அது கூட தெரியல, மரமாக ஆனப்புறம் கூட நமக்கு தெரியாது. சில நேரம் நம்ம 24 hours மற்றவங்களே தான் பார்த்துட்டு இருப்போம், ஆனாலும் நம்ம மற்றவங்கள பார்க்குறோங்கிறது தெரியாது. ஒவ்வொருத்தரையும் பார்த்து கம்பேர் பண்ணி, ஒவ்வொருத்தரையும் நம்ம ஜட்ஜ் பண்ணி நம்ம மைண்டில் உட்கார வச்சுட்டு இருப்போம். நம்ம அதனால தான் கீழே விழுந்துட்டோம். பாபா வந்து இது வரைக்கும் காம விகாரத்துக்கு தான் கீழே விழுறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இதில் வந்து மற்றவங்கள பார்க்கறது கூட நீங்கள் விழுந்ததுக்கு சமம், அந்த காம விகாரத்துக்கு ஈக்குவலாக சொல்கிறாரு. மற்றவங்களுடைய விஷயத்தில் போகிறது, மற்றவங்களுடைய பார்க்குறது கூட நீங்கள் கீழே விழுந்துருவீங்க, விழுந்தாச்சு. அப்புறம் பாபா நம்மளுடைய சமானத்தை உயர்வாக மாற்றினார். ஒரு பாபாவனுடைய பார்க்கணும், ஒரு பாபாவனுடைய மட்டும்தான் கேட்கணும். அப்படின்னா பறக்குறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம பறக்கணும் தானே. பறக்கணும் அப்படின்னா ஒரு பாபாவை மட்டும்தான் பார்க்கணும், அவருடைய சொரூபத்தை பார்க்கணும். இந்த சீரியஸ் போயிட்டுருக்கு இல்லையா, மேரா பாபாவனுடைய அந்த பட்டி. இது எதுக்காக? நம்ம வந்து பாபாவை மட்டும்தான் பார்க்கணும். ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்? கடல்கிட்ட இருக்கணும். ஒரு பாபாவனுடைய இதை மட்டும்தான் கேட்கணும்.
வேறு எதுவும் கேட்கக்கூடாது. வேறு எல்லாமே சவுண்டு ப்ரூஃப். பாபாவோட இது மட்டும் தான் கேட்கணும். மீதி எல்லாம் சவுண்ட் ப்ரூஃப் வச்சு அடைச்சிருங்க. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம பறந்துகிட்டே இருப்போம். அடுத்தது கடைசியாக கேரிங்கினுடைய கடலாக இருக்கிறார் பாபா. அதாவது நம்மளுடைய குடும்பத்திலே ஆகட்டும், நம்மளுடைய அம்மா அப்பா எல்லோரும் நம்மளை நல்லா கேரிங் பண்ணிக்கிறாங்க, நல்லா கவனிச்சுக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய பரமாத்மா இறைவனை தவிர வேறு யாராலையும் அந்த அளவு ஒரு கேரிங் அந்த கவனிக்க முடியவே செய்யாது. நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம் பாபாவை தவிர வேறு யாராலையும் முடியாது. காக்கை தன்னுடைய குஞ்சை எப்படி பாதுகாக்கும், கோழி தன்னுடைய இறகுகளால் எப்படி தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்குதோ அதே போல் பாபா நம்மளை பாதுகாத்துட்டு இருக்கிறாரு. இதே மாதிரி யாராவது பண்ண முடியுமா? மனிதனால் ஆகக்கூடிய காரியமாக அது நெவர், ஒரு பொழுதும் முடியாது. இது நம்ம எல்லாருக்கும் அனுபவம் இருக்குது. காரணம் என்ன, எத்தனை தேவாதாரிகள் இருக்காங்களோ நம்ம சுற்றி, உடல் உள்ளவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ உடலோட, அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு சுயநலத்தோடு தான் நம்மளை அணுகுறாங்க, நம்ம கூட இருக்கிறாங்க. அது பிகேயாக இருந்தாலும் சரி, நான் பிகேயாக இருந்தாலும் சரி. எவ்வளோ நம்மளை கேரிங் எடுத்து பார்த்துக்கிறாங்களோ அந்த விட அதிகமான பல மடங்கு நம்மக்கிட்டேருந்து அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஆசைகள் முதல்ல இருந்தே ஃபிக்ஸ் ஆகிருக்குது அவங்களுக்குள்ள. சிலர் கேரிங் பண்ணிகிட்ருக்காங்கன்னா இப்படியே இருக்கலாம். நமக்குள்ளே ஏதோ ஒரு கஜானா இருக்குது, ஆனால் நமக்கு தெரியல, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை எடுக்கிறதுக்காக நம்மளை கேர் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதாவது பார்வை அவங்களுடைய பார்வை நம்ம மேலே இல்லை, நமக்குள்ளே என்ன இருக்குது அதுக்கு மேலே இருக்குது. அதனால தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அன்பாகவும் நம்ம விசுவாசமானவங்களாகவும் ஆக முடியல. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் சுயநலம் இருக்குங்க, அதுதான் உண்மை. சுயநலமே இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? அது பாபா குழந்தையாக இருந்தாலும் சரி, வெளியில் உள்ள ஆளாக இருந்தாலும் சரி, மனிதர்களுக்குள்ளே என்ன தான் நடந்துகிட்ருக்கு? ஒரு பிஸ்னஸ் தானே. அப்பா பையனை கவனிச்சுக்கிறாரு, அப்போ பையன் என்ன பிற்காலத்தில் பார்ப்பான் அப்படிங்கிற உள்ளுக்குள்ளே ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு தான், உயர்ந்த எதிர்பார்ப்போடு தான் அவர் வளர்த்துடுறாரு. அம்மா அப்பா எல்லாருமே அப்படி தானே, கடைசியில் பார்ப்பாங்க, நமக்குன்னு ஒருத்தர் வேணும் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ளே இருக்குல்ல. இப்போ மாடு கூட வளர்க்குறாங்க வீட்டில், பசு மாடு, தாய் கோமாதா, ஐயோ தாய், அவங்க கடவுளுக்கு சமமாக நினைக்கிறாங்க பிள்ளையை பாதுகாக்குது அப்படின்ட்டு. அது பால் கொடுக்கறத நிறுத்திடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அப்புறம் வச்சுப்பாங்களா? ஆஹா தாயேன்னு வச்சுப்பாங்களா? சாப்பாடு போடுறதெல்லாம் வேஸ்ட்டு, புல் கட்டெல்லாம் எதுக்கு கொண்டு வரணும், இதுக்கு எதுக்கு சோளக்கட்டெல்லாம் எடுத்துகிட்டு இதுக்கு கொடுக்கணும், இதை அடிமாட்டுக்கு விற்றுடலாம் அப்படின்னு உடனே விற்றுறாங்கல்ல. பால் கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் அதுக்கு மரியாதை இருக்கா? எல்லா மனிதனும் தாயின்னு அவ்வளோ உயர்வாக கோமாத்தா காமாத்தா கீமாத்தான்னு ஏதோ சொன்னாங்க. ஆனால் பால் கொடுக்கலன்னா ஒன்றும் கிடையாது, ஒரு மாத்தாவும் இல்லைங்க, நீ போமாத்தா தான் சொல்லுவாங்க. அதனால உலகத்தில் உடல் இருக்கிறவங்களுக்கு உடல் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் சுயநலம் இருக்குது. சுயநலம் இல்லாத ஒரே ஒரு பாபா மட்டும்தான். அவரை பிடிச்சிக்கிறது தான் நம்ம இந்த பார்க்கடலில் இந்த அதில் பாதாளத்துலேருந்து தப்பிச்சு போகிறதுக்கான ஒரே ஒரு மார்க்கம். என்னுடைய பாபா, மேரா பாபா. அதனால் நம்ம என்ன அனுபவம் பண்ணோம்? பாபாவனுடைய பாதுகாப்பு குடை நிழல் அவருடைய மார்போடு என்னை அணைச்சி வச்சிருக்கிறாரு, என்னை விடவே மாட்டார். ஆபத்து காலத்தில் பிடிச்சிட்டு இருக்கிறார், என்னை தூக்கி கையில் வச்சுக்கிறார், நம்மளுடைய பாதங்கள் கூட படாத மாதிரி. அந்த அளவு பரமாத்மாவுடைய அந்த கேரிங்கை நம்ம ஃபீல் பண்ணணும், அதை அனுபவம் பண்ணணும், திங்க் பண்ணி அதை அனுபவம் பண்ணுங்க. அவ்வளோ கேர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, சுயநலம் எதுவும் இல்லாமல் 100%, 500, 1000%. ஆகினால வாங்க நம்ம மேரா பாபாவனுடைய கடலில் மூழ்கலாம். ஓம் சாந்தி. पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. शांति का सागर है मेरा बाबा।
शक्ति का सागर है मेरा बाबा, प्रेम का सागर है मेरा बाबा, ज्ञान का सागर है मेरा बाबा, करुणा का सागर है मेरा बाबा, धैर्य का सागर है मेरा बाबा, सत्य का सागर है मेरा बाबा, पवित्रता का सागर है मेरा बाबा, रूप का सागर है मेरा बाबा, मधुरता का सागर है मेरा बाबा। मेरा बाबा, 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 मेरा बाबा। याद प्यार का सागर है मेरा बाबा, आनंद का सागर है मेरा बाबा, दया का सागर है मेरा बाबा, नम्रता का सागर है मेरा बाबा, ऊर्जा का सागर है मेरा बाबा, नवीनता का सागर है मेरा बाबा, उमंग का सागर है मेरा बाबा, उत्साह का सागर है मेरा बाबा, उजाले का सागर है मेरा बाबा, स्थिरता का सागर है